ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட முகினிலா வேர்ல்ட் சேனலில் நம்மளோட 4th வீடியோ மட்டன் ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட பட்டை இலை, கிராம்பு, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். என்னடா பக்கத்தில் இருந்து அடுப்பு மேலே ஏதோ ஊற்றி வச்சுருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. ஆயிலை கப்பில் ஊற்றி ப்ராப்பராக செய்யலான்னு நினச்சிட்டு கீழே சிந்தி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 கை போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மட்டன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி பவுடராக இல்லாமல் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். நான் இந்த யூடியூப்க்கு இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் ஒரு 4th வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் நான் 2 இயர்ஸாகவே யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிடணும், அது எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு 2 இயர்ஸாகவே என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் எப்படி மேக் பண்ணுறது அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க சிஸ்டர்ஸ். இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டுட்டு இன்னொரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8-9 விசில் விட்டுக்கலாம். அந்த 8-9 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் ரசம் ரெடி ஆயிரும். இந்த ரசம் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி எனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் எல்லாம் கொடுங்க சிஸ்டர். தேங்க்யூ ஆல்.